நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பப்பாளி ஜூஸ் தயாரிக்கும் ஆலையில் 2 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஜூஸ் நிறைந்த தொட்டியில் ஒரு தொழிலாளி தவறி விழுந்துள்ளார். அவரை காப்பாற்ற முயன்று மற்றொரு தொழிலாளி உள்ளே குதித்துள்ளார். இறுதியில் 2 பேரும் உயிரை விடும் நிலை ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்த ரோஹித் திகில், அருண்குமார் கோ ஆகியோரின் சடலங்களை கைப்பற்றி காவல்துறை விசாரித்து வருகிறது. தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் சாட்டப்பட்டு வருகின்ற புதன்கிழமை திருவிழா. அதை முன்னிட்டு பக்தர்கள் வேண்டுதல் செய்தல், பூவோடு எடுத்தல் மற்றும் அழகு குத்தி செல்வதற்கும் 5 முக்கு எண்ணெய்பேட்டை வீதி வழியாக செல்லும் சாலை 1 மாதமாக பழுதடைந்த நிலையில் பக்தர்கள் செல்லும் வழிகள் பழுதடைந்துள்ளதால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாபு கண்ணன் சரி செய்ய ஆய்வு செய்தார். நேற்று லோக்சபாவில் வக்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். லோக்சபாவில் 12 மணி நேர விவாதத்திற்கு பின் வக்பு சட்ட திருத்த மசோதா மீதான ஓட்டெடுப்பு நள்ளிரவு 1 மணி அளவில் நடந்தது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் கொண்டு வந்த திருத்தங்கள் மீது தனித்தனியாக ஓட்டெடுப்பு நடந்தது. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே குரல் ஓட்டெடுப்பு வாயிலாக வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா லோக்சபாவில் நிறைவேறியது. மசோதாவிற்கு ஆதரவாக 288 எம்பிக்கள் ஓட்டளித்தனர். 232 எம்பிக்கள் எதிர்த்து ஓட்டளித்தனர். நம் அண்டை நாடான நேபாளத்தில் 2003 முதல் உயர்தாக்க சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சொந்த நிதியில் நம் நாடு பல்வேறு நலத்திட்டங்களை நேபாளத்தில் செயல்படுத்தி வருகிறது. திட்டத்தின் கீழ் இந்தியா நேபாளம் இடையே 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சமீபத்தில் கையெழுத்தாகின. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடந்த மாதம் எழுதிய கடிதத்தை தற்போது வெளியிட்டார். அந்த கடிதத்தின் பேரில் பிரதமரின் அழைப்புக்காக காத்திருப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் சீனாவின் பார்வை இந்தியாவின் பக்கம் திரும்பியுள்ளது. இந்திய பொருட்களை அதிக அளவில் இறக்குமதி செய்ய தயாராக உள்ளோம் என சீனா அறிவித்துள்ளது. இந்தியா சீனா இடையே ராஜதந்திர உறவுகள் நிறுவி 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு சீன அதிபர் ஜின்பிங் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் இந்தியா சீனா இடையேயான உறவு மேலும் நெருக்கமடைய வேண்டும் என தெரிவித்தார். சீனாவில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள இந்திய நிறுவனங்களுக்கு சீனா அழைப்பு கொடுத்தது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.